அன்பு வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு திட்டுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நான் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ கவனிக்காமல் எதையோ பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருந்தியா, எதையோ நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லையே, நீ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன அதிகமாக கவனிச்சிங்க, பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு கவனிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க நீங்கள் என் உங்கள் மனசில் நான் மட்டும்தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அன்பு சொல்கிறாரு, நான் இவ்வளோ ஹாஷா வந்து அதுவும் கோவமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா ஏதோ தப்பு தப்பாக உளறிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, இப்பயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ கோவமாக பேசுனேன் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்காக இந்த மாதிரி நடிக்கிறீங்க, கண்மணியோட வாழ்கிற மாதிரி, ஆனால் வந்து எனக்கு தெரியும் உங்கள் மனசில் வந்து நான் தான் இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. அன்பு வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு எதுவும். அதனால் அந்த வெண்ணிலாவும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சொன்னால் கூட அந்த வெண்ணிலா வந்து எதையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பொய், உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன அன்பு வந்து மழையில் நனைஞ்சிட்டே போயிறாரு. அப்போ கண்மணி வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சு தொடச்சி விட்றாங்க. ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுருக்காங்க. வழக்கமாக இது இருக்கிறது தான். ஆனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மழை பெய்கிற சீனில் வந்து விளாட்றாங்க. இது ஏற்கனவே வந்து ப்ரொமோவில் காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்னன்னா அந்த பவியும் கார்த்தியும் வந்து மலையில் நினைக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பவி வந்து கார்த்தியை, ஆனால் கார்த்தி வந்து அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி வந்து வெண்ணிலா கோவமாக கண்மணிக்கிட்ட வந்து அன்பு வந்து உங்கள் மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அப்போ வந்து கண்மணி வந்து அதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்படிலாம் கிடையாது, அவர் என் மேலே பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சிரிச்ச மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி வெண்ணிலாவும் வந்து சிரிச்ச முகத்தோட அன்பிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து உண்மை தெரிய மாட்டேங்குது. ஆனால் சீக்கிரமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிய வரும். அந்த மாதிரி தான் அந்த நாடகத்தில் கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.